வணக்கம் சுரேஷ். வணக்கம். இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஓகே. இன்னைக்கான இன்டர்நேஷனல் இன்ன எபிசோட்ல சில தகவல்கள் பார்க்க இருக்கோம். பார்த்துரலாம். ம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து ரைஸ் புரொடக்ஷன்ல சைனாவை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. 2026 ஜான்ல வெற்றிகரமா. ம். செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சைனாவோட ஹைகோ அப்படின்ற ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவோட மேயர், அவர் வந்து அவரோட மேயரா இருந்த காலகட்டத்துல நிறைய கொள்ளையடிச்சிருப்பாரு போல. இவர் பதவி நீங்கினதுக்கு அப்புறம் சம்பவ் மாட்டிட்டாரு. ஸோ மாட்டுனதுல எவ்வளவு மொத்தமா அவர்ட்ட இருந்து பொருட்கள், அவர் எவ்வளவு லஞ்சமா மொத்தமா எவ்வளவு சேகரிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா, 2.3 டன்னுக்கு கேஷா வச்சிருக்காராம். ஸோ கேஷ வந்து வெயிட் போட்டிருக்காங்க. அவர் வேல்யூ போடல, வெயிட்ல போட்டிருக்காங்க. 2.3 டன் கேஷ், 13,500 கிலோ கோல்டு. அது இல்லாம ரியல் எஸ்டேட், கார்ஸ் நெறையா வச்சிருந்திருக்காரு. ஸோ அசெட்ஸ் எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அவர டெத் சென்டென்ஸ் குடுத்துட்டாங்க. மரண தண்டனை குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள சைனாவ பார்த்து நம்ம அரசாங்கமும் ஃபாலோ பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். நம்ம நாட்டிலயும் நெறையா மக்கள் கொள்ளையடிக்கிறதையே பொழுதனைக்கும் ஹாபியாவும் வச்சுக்கிறாங்க, ஃபுல் டைம் ஜாபும் வச்சுக்கிறாங்க. ம். தேர்ட் நியூஸ் என்ன அப்புட்ன்னா, ஆ ஏர்போர்ட்ல கஸ்டம் ஆஃபீசர்ஸா ஒர்க் பண்ற எல்லா ஆஃபீசர்ஸ்க்குமே பாடி கேம் மேண்டேட்டரியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாடி கேம் யூஸ் பண்றதுனால நெறையா டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஏமாத்து வேலைகள் கம்மியாகும் அப்புட்ன்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபிஃப்த் நியூஸ் என்ன அப்டின்னா, இந்தியால ஆ 4 புதுசா செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி வந்து 4 புதிய இண்டஸ்ட்ரி 2026ல இருந்து கமர்ஷியலா புரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ம். சிக்ஸ்த் நியூஸ் என்ன அப்புட்ன்னா, இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ், அதாவது அந்த ஃபாரெக்ஸ் அப்படின்னு சொல்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பணத்த வச்சு தான் மத்த நாடுகள்ட்ட பொருள் வாங்குவாங்க கவர்மெண்ட். ஸோ அந்த ம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்த அப்புட்ன்னா $3.2 பில்லியன் உயர்ந்து டோட்டலா 696.61 பில்லியன் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. பில்லியன் டாலர்ஸ். 2026 டிசம்பர் படி டோட்டலா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளவு அப்புட்ன்னா, 696.61 பில்லியன் டாலர்ஸ். சைனாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் என்ன அப்புட்ன்னா 3 ட்ரில்லியன். நம்மளோட நாட்டோட ஜிடிபியே 4 ட்ரில்லியன். 4.1 ட்ரில்லியன். அவைங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வ் மட்டும் 3 ட்ரில்லியன். ஸோ அதனால தான் இங்க டெவலப்டு நேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா, சைனா முழுக்க முழுக்க அவங்க பொருள உற்பத்தி பண்ணி மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. அவைங்க இறக்குமதி பண்ணி எதுவும் வாழ்க்கைய ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ப ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஒரு அதிகப்படி அதாவது ஏற்றுமதி விட இறக்குமதி கொஞ்சம் அதிகமாவே பண்றோம். இப்ப சமீப காலமா தான் உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகியிருக்கு. அதனால இந்த வெளியுறவு அ பணம் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ன்றது அதிகரிச்சுட்டே இருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்தா அப்புட்ன்னா, ஐடி மினிஸ்டர் எக்ஸ், அந்த ட்விட்டர் இருக்கு இல்லையா? அவைங்க கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்புட்ன்னா, ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆ பெண்கள் புகைப்படத்த ஏஐ யூஸ் பண்ணி தப்பா மார்ஃப் பண்ணி இன்டர்நெட்ல வந்து விடுறாங்க. அந்த மாரி போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க பேன் டெலீட் பண்ணணும். இந்த மாரி ஏஐ யூஸ் மேற்கொண்டு இந்த மாரி இந்த விஷயங்களுக்கு ஏஐ உங்க கார்க் ஏஐ பயன்படுத்தாதவாறு நீங்க வந்து அத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்புட்ன்னு சொல்லியிருக்காங்க. ம். அடுத்த நியூஸ் என்ன அப்புட்ன்னா, 90 நாட்கள் மினிமம் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த Zomato, Swiggy, அப்புறம் Blinkit இந்த மாரி கம்பெனிஸ்க்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு வருஷத்துல 90 நாள் ஆச்சும் மினிமம் வேலை செஞ்சிருந்தாங்க அப்புட்ன்னா, அவங்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஃபண்ட், அதாவது இந்த ஆ பிஎஃப் அந்த மாரி சம்திங் அமௌண்ட்ஸ் எல்லாம் புடிப்பாங்க இல்லையா? அந்த அமௌண்ட்ஸ் வந்து குடுக்கணும். பிடிச்சு அவங்களுக்கு குடுக்கணும் அப்புட்ன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். 9த் நியூஸ் என்ன அப்புட்ன்னா, இந்தியாவோட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயின் வந்து அ ஹவுரா டூ குவாஹாட்டி அப்புட்ன்ற 2 பாயிண்ட்க்கு நடுவுல ஃபர்ஸ்ட் லான்ச் வந்து பண்ண போறாங்க. 10த் நியூஸ் என்ன அப்புட்ன்னா, ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது ஆப்பிரிக்கா மொத்தம் 54 நாடுகள சேர்ந்தது தான் ஆப்பிரிக்கா. அதுல ஒரு நாடான ஜாம்பியா நாடு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்புட்ன்னா,
சைனாவோட மைனிங், சைனா கம்பெனிஸ் நிறைய பேர் வந்து ஆப்பிரிக்கா அந்த ஜாம்பியான்ற இடத்துல மைனிங் பண்றாங்க. அந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க இல்லையா கவர்மெண்ட், ஜாம்பியா கவர்மெண்ட். அந்த டாக்ஸ வந்து டாலர்ஸ்ல குடுக்காம சைனாவோட யுவானாவே, அதாவது $100 டாக்ஸ் அப்புட்ன்னா, $100க்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சைனாவோட யுவான வந்து எங்களுக்கு குடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆப்பிரிக்காலயே இந்த ஜாம்பியா தான் இந்த மாரி ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓ. அடுத்த நியூஸ் என்ன அப்புட்ன்னா, ஆ இந்தியால இருந்து சவுதி அரேபியாக்கு யாரெல்லாம் டிராவல் பண்றாங்களோ, அவிங்க வந்து அங்க சவுதி அரேபியால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்ட மருந்துகள் ஏதாச்சும் இங்கருந்து அங்க எடுத்துட்டு போறாங்க, அவிங்களோட யூஸுக்காக எடுத்துட்டு போறாங்க அப்புட்ன்னா, அத முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிவிச்சுட்டு, அதுக்கான கிளியரன்ஸ வாங்கிக்கணும். இந்த மருந்து நான் யூஸ் பண்றேன். இந்த விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்புட்ன்ற மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் குடுத்து, அத நீங்க சவுதி அரேபியால யூஸ் பண்றதுக்கான பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் தான் போகணும். அங்க இந்த மாரி பெர்மிஷன் வாங்காம கொண்டு போயிட்டாங்கன்னா, அது அங்க அஃபென்ஸா கன்சிடர் பண்ணப்படுது. இன்னைக்கு நிலவரப்படி ஆ அமெரிக்கா வந்து வெனின்சுலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டு மேல நாட்ட அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நாட்ட அட்டாக் பண்ணி அந்த நாட்டோட பிரசிடென்ட்டையும், பிரசிடென்ட்டோட ஒய்ஃபையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது 2, 3 காரணங்களால அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கலாம். இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு, வெனின்சுலால இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுரங்கங்கள அமெரிக்கா கைப்பற்ற நினைக்குது அப்படின்றதும், ட்ரம்போட டிசம்பர் மாசம் ட்ரம்ப் அறிவிச்ச ட்ரம்ப் கொலாவெரி அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஒரு சட்டம் ஒரு 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 அக்ரிமெண்ட் மாரி அவரு ஒண்ணு ரெடி பண்ணி லான்ச் பண்ணியிருக்காரு. அதன் பிரகாரம் அந்த வெஸ்ட் சைடு இருக்க ஃபுல்லாவே யுஎஸோட தலைமையின் கீழ் தான் இருக்கணும் அப்புட்ன்ற மாரி சொல்ல வர விஷயம் அது. பொருளாதார ரீதியா, ஆ அரசியல் ரீதியா, பினான்சியலி, எக்கனாமிக்கலி, பொலிட்டிக்கலி, மிலிட்டரி வைஸ் எல்லா ஆங்கில்லயும் அமெரிக்கா கீழ தான் அந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அந்த வெஸ்ட் சைடு ஃபுல்லாவே அமெரிக்காக்கு கீழ தான் இருக்கணுன்ற மாரி தான் அவைங்க சொல்ல வராங்க. அதன்படியும் இது பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் எவர் எது நடந்திருந்தாலும் இன்னைக்கு அமெரிக்கா வெனிசுலா மேல அட்டாக் பண்ணியிருக்காங்க. வெனிசுலாவோட பிரசிடென்ட்டையும், பிரசிடென்ட் ஒய்ஃபையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எதிர்பாராத விதமா சடனா முன்னறிவிப்பே இல்லாம பண்ணதுனால வந்து நெறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெனிசுலாவோட கேப்பிட்டல் வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா அலறி அடிச்சுட்டு கேப்பிட்டல் விட்டு வெளியேறது நம்ம பார்க்க முடிஞ்சது. சைனாவோட சில அதிகாரிகள் வெனிசுலாவுக்கு போயிருந்தாங்க ஒரு விஷயமா. இப்ப அவிங்களும் அந்த அட்டாக்ல அட்டாக்னால வெளிய வர முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா அமெரிக்காவுக்கும், சைனாக்கும் ஆகாது. இப்படி சைனாவோட ஆட்கள் அங்க இருக்கிறப்ப அட்டாக் பண்ணது, இன்னும் அத ஹைலைட் பண்ற மாரி விஷயமா ஆகிடுச்சு. இதுல நான் பார்க்குற விஷயம் என்ன அப்புட்ன்னா, உக்ரைனுக்குள்ள ரஷ்யா இந்த மாரி இன்வைட் பண்ணப்போ அது தப்பு. அது வந்து மக்கள பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி ரொம்ப அ சரியா மனிதாபிமானத்தின் அடிப்படையில நாங்க பேசுறோன்ற மாரி வெஸ்ட் சைடான அமெரிக்கா பேசுனாங்க. இன்னைக்கு அவிங்களே அதுதான் பண்றாங்க. எங்களுக்கு ஒரு சட்டம், ஊருக்கு ஒரு சட்டம்ன்ற மாரி தான் அமெரிக்கா எப்பயும் பண்ணும். அத ஒன்ஸ் மோர் வந்து நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கான இன்டர்நேஷனல் இன்னர் எபிசோட்ல சில தகவல் பார்த்திருக்கோம். இதே மாதிரி இன்னொரு நாள், இன்னொரு எபிசோட்ல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.